கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 2வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். முந்தின வசனத்திலே நான் காமிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அப்போ தேவனுடைய அழைப்பானது, தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய அழைப்புக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம கீழே அந்த 2வது 7வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது உன் சந்ததிக்குன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய அழைப்புக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிவானால் தேவன் முதலாவது அவனை ஆசீர்வதிக்கிறார், 2வது அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தலைமுறையோடு நின்று விடுற காரியம் அல்ல, அவர் தலைமுறையாய் அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். 2வது உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு வாக்கு பண்ணின தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதலாவது அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, 2வது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சந்ததிகளுக்கு, 3வதாக அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரத்திலே அந்த 17வது அந்த 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 3வது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம், 2வது அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம், 3வது அவன் நிமித்தமாய் பூமியில் உள்ள வம்சங்களுக்கு, சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் அவர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். அந்த 18, 17 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலே அநேகருக்கு இந்த பூமியில் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றும் பொழுது முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகளுக்கும், உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், சந்ததிகளுக்கும், ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.